அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். உள்ளங்கள் அமைதி இல்லாம இருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான், பிரதானமான காரணம். என்ன உள்ளம் அமைதி இல்லாம போறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, கடந்த காலத்தை பத்தின சிந்தனை. எந்த நேரமும் கடந்த காலத்துல இப்படி நடந்துருச்சு, எனக்கு வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய துன்பம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, என்னுடைய திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுன சிந்தனை. எந்த நேரமும் கடந்த காலத்தை பத்தி யோசிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எப்பயோ நடந்திருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இந்த அநியாயம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்படி ஒரு மனிதர் நினைக்கிறாரு, அவருடைய சிந்தனை இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா சொல்றேன், அவர் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. அவரை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலேயும் நிம்மதி இருக்காது. ஏன்னா இவர் அவங்களுடைய நிம்மதியும் சேர்த்து அடிச்சிருவார். எந்த ஒரு மனிதர் கடந்த காலத்தை பத்தின சிந்தனையை விட்டு வெளியே வராரோ அவருக்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த காலம் அப்படிங்கிறதே தமிழ்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இறந்த காலம் அப்படின்னுவாங்க. இறந்த காலம்னா என்னன்னா, அந்த காலம் முடிஞ்சிருச்சு, இறந்து போச்சு. அந்த காலத்தை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் நம்ம கிட்ட கொடுக்கவே கிடையாது. நம்மளால ஒரு சின்ன விஷயத்த கூட கடந்த காலத்துல போய் மாத்திட்டு வர முடியவே முடியாது. சமீபத்துல ஒரு இன்டர்வியூ ஒன்று யூடியூப்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, கேரளாவை சேர்ந்த ஒரு ஆக்டர் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த நெறியாளர் கேட்கிறாங்க, கடந்த காலத்துல நடந்த உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்ல ஏதாவது ஒண்ணு மாத்துறாங்க, எதை நீங்க போய் மாத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த நடிகர் சொல்றாரு, அதான் மாற்ற முடியாத, நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆனா இதான் யதார்த்தமான உண்மை, இதை நம்மளால ஏத்துக்கிற முடியல. அதுதான் நடந்துருச்சுன்னா நடந்துருச்சு, ஆமா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சு ஏத்துக்கிட்டு போயிட்டோம்னாலே வாழ்க்கையில பாதி பிரச்சனையில நம்ம வெளியே வந்துடும், நிம்மதி கிடைச்சிடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை மாத்துறதுக்கு நம்ம கிட்ட சக்தி இல்லைங்கிறத நம்மளால ஒத்துக்கிறவே முடியாது. இது இப்படி பண்ணிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே லாபம் போட்டுக்கிட்டே நம்ம போறோமே ஒழிய எதுக்குமே என்ன சொல்றது, சக்தி கிடையாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டோம்னாலே, இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு அறிவை நம்ம பெற்றுட்டோம்னாலே நம்மளுடைய முக்காவாசி பிரச்சனை இல்லாம போயிடும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன, மன நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு அல்லது மன அமைதி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்காலத்தை பத்தின பயம், எதிர்காலத்தை பத்தின சிந்தனை. எப்ப பார்த்தோம்னாலும் இப்படி இருக்கிறேன், நாளைக்கு இப்படி ஆயிடுவனும், நான் என் வருமானம் இவ்வளவா இருக்கு, இதனால நான் இப்படி ஆயிடுவனும், வருமானம் நாளைக்கு சம்பாதிக்க முடியாம போயிருமோ, அல்லது என் சம்பாத்தியம் பத்தாம போயிருமோ, எனக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்கே, பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கே, அதா இருக்கே, இதா இருக்கே. அது எந்த கட்டுப்பாடுமே நம்ம கிட்ட இல்லையே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியே நம்ம கிட்ட இல்லையே. நாளைக்கு என்ன நம்ம செய்ய போறோம், நாளைக்கு என்ன நம்ம பண்ண போறோம், அதை எதையாவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இன்னும் 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுங்கிற கவலை. முதல்ல 5 வருஷம் கழிச்சு உயிரோட இருப்போமானே தெரியாது, முதல்ல 1 வருஷம் கழிச்சு உயிரோட இருப்போமானே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த நேரம் எதிர்காலத்தை பத்தின சிந்தனை. நம்ம வீடு இப்படி இருக்குது, நம்மளோட எப்படி இருக்கும், நம்ம மனைவி இப்படி இருக்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்குது, எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. வருங்காலத்தை பத்தின விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதுல சுத்தமா பிரயோஜனமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பயப்படுறோமா, அல்லாட்ட கையேந்தி யா அல்லாஹ் இந்த விஷயத்துல என்னை பாதுகாத்துரு, அல்லது அதை விட சிறந்த செயல் என்ன தெரியுமா, நல்ல விஷயம், நம்ம விரும்பக்கூடிய விஷயத்தை என் எதிர்காலத்தை இப்படி அமைச்சு வைன்னு அல்லாட்ட கையேந்தி கேட்டுட்டு போயிட்டோம்னாலே அதை பத்தின பயமோ சிந்தனையோ நம்ம கிட்ட இருக்காது. இறுதியா ஒரே ஒரு விஷயம், உள்ளத்துடைய அமைதி வேணுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் நினைவை கொண்டு மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறும். குரான் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. குரானை நம்ம நெருங்கும் பொழுது, அல்லாஹ்வை நெருங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துல அமைதி வந்துடும், நிம்மதி வந்துடும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில உள்ளத்துடைய அமைதியோட வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய நல்ல மனிதர்களா, இறைவனுடைய எண்ணத்தோட பயணிக்கக்கூடியவர்களா, இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற மனிதர்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று அல்லாஹ்ட்ட கேட்டவனா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.